அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் A52s ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல், அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், இதில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் டீலாக அவைலபிளாக இருக்குது, அதாவது ரியல் டீல்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு வேளை ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Z5 இதில் இன்னும் 2 டிவைசஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். Redmi K50 சீரிஸ் கொண்டு வரலாம் தெரியுது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. டெக்னோ தரப்புலேருந்து இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக்னோஸ் நம்பர் 648. எனக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல் அப்டேட் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 ஸ்டேபிள் அப்டேட் இந்த வாரம் எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆக போகுது. இதை அடுத்து வந்து கூகுள் அவங்களுடைய குரோம் ப்ரௌசர்லையும் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. விண்டோஸ் 11 ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி குரோம் ப்ரௌசர்லையும் மெனு ஆப்ஷன் எஸ்பெஷலி செட்டிங்ஸில் வந்து இவங்க சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா தெரியுது. அந்த அப்டேட்டும் இந்த வாரம் எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதோட கூகுள் வந்து அவங்களுடைய பிளெக்ஸ் ப்ராஜெக்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிய வந்திருக்கு. பிளெக்ஸ் ப்ராஜெக்ட் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கூகுள் வந்து அவங்களுடைய கூகுள் பே ஆப் வழியாக மொபைல் பேங்கிங்கும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளெக்ஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 40,000 யூசர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காங்க இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு. தற்சமயம் யூஎஸில் தான் இது டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டீம் வச்சு கூகுள் பே வழியாகவே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ கூகுள் பே வழியாக வந்து மொபைல் பேங்கிங் வராது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வாட்ஸ்அப் இந்தியாவில் மறுபடியும் 20 லட்சம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்க கிரீவன்ஸ் ஆஃபீஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது வழியாக வந்து சில அக்கௌண்ட்ஸை வந்து ட்ராக் பண்ணும்போது இந்த 20 லட்சம் அக்கௌண்ட்டும் வந்து பல்க் எஸ்எம்எஸ் மாதிரி வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சப்போர்ட் இல்லைனா வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி வந்து ஃபேக் மெசேஜஸ் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணதுனால 20 lakhs அக்கௌண்ட்ஸை வந்து இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி வந்து பல்க் எஸ்எம்எஸோ இல்லைனா சப்போர்ட் மெசேஜஸோ யாருக்காவது அனுப்புனீங்கன்னா அவங்க பேன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கிராஃப்ட் இன் இந்தியாவில் BGMIயில் வந்து புதுசாக ஆன்டி சீட் ரூல்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஆன்டி சீட் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமாக இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஒன்று வந்து ரீவேலிடேஷன் ஆஃப் டாப் ரேங்கர்ஸ். யாரெல்லாம் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க ப்ராப்பராக தான் வந்திருக்காங்களா இல்லைனா வந்து ஏதாவது சீட் பண்ணி தான் வந்து டாப் 10ல் வந்திருக்காங்களா ரீவேலிடேட் பண்ணி தான் அவங்களுக்கு டாப் 10 பொசிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் இவங்க கொண்டு வராங்க. செகண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைசர், அதாவது நீங்கள் ஒரு வேளை வெப்சைட் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு சேனல் வச்சுருந்தாலோ அது வழியாக வந்து ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது BGMIயில் புதுசாக வந்து இந்த மாதிரி கொண்டு வராங்க, ரிவார்ட்ஸ் கொண்டு வராங்கன்னு ஃபேக் அட்வர்டைசிங் பண்ணால் அதையும் வந்து பேன் பண்ணுவோம், சேனலையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து BGMI உடைய செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது வந்து எல்லாருமே ஃபேராக தான் விளையாடுறாங்களா இல்லை ஏதாவது சீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பேசிக் செக்யூரிட்டி சிஸ்டமும் இன்னும் பெட்டராக்க போகிறதா வந்து இந்த மாதிரி 3 விஷயங்கள் ஆன்டி சீட் சிஸ்டம் அப்படின்னு வந்து கிராஃப்டன் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி வந்து மில்லியன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க டாப் லெவலில் இருக்கிறவங்கள கூட. ஸோ நீங்கள் ஒரு வேளை விளையாடுவீங்க அப்படின்னா சீட் பண்ணாமல் விளையாடுறது சேஃபாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேலில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தவிர டிவிக்கும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி சாம்சங் ஃப்ரேம் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின் டிவி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இது வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. பட் இப்போ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து இது ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து 5,000 rupees குறைச்சி தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து பேங்க் ஆஃபர்ஸில் வந்து உங்களுக்கு 3,000 rupees கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. அதோட இந்த டிவியில் வந்து உங்களுக்கு பெசில்ஸ் வந்து எப்படி வேணுமோ நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஆக்சுவலாக 10,000 rupees, அதுவும் வந்து இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிவியுடைய டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ப்ரைஸஸ் வந்து நீங்கள் இமேஜில் பார்க்குறது தான் இப்போ வந்து இந்த ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை டிவி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் வந்து ஃப்ரேம் டைப்பில் தின்னாக இருக்கணும் அப்படிங்கும்போது இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். அதோட iPhone 12 சீரிஸும் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ்பெஷலி iPhone 12 mini அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ₹500 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்பவே குவிக்காக பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா எவ்ரிடே ஒரு ₹500 இவங்க இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ உங்களில் ஐஃபோன் டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்குங்க, பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இதோட சாம்சங் கேலக்ஸி M52 5G இந்த டிவைஸும் லான்ச் ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து இப்போ ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் A52s என்ன ஸ்பெக்கோ அதே ஸ்பெக் தான். பட் ப்ரைஸ் ரொம்பவே
கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதோட ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ 25,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த டிவைஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது அமேசானில். அதே F42 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆகிடுச்சு. ஆஃபர் ப்ரைஸில் 17,999க்கு அவைலபிளாக இருக்குது. எப்போவும் மாதிரி Antutuல வந்து டாப் 10 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைனாவில் லான்ச் ஆன டிவைஸ் தான். பட் இதில் வந்து சிலது இந்தியாலையும் நமக்கு வந்திருக்கு. இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Mi 11 Lite S இதுதான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. இந்தியாவில் 778 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வித்தியாசம். ஸோ அதுதான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. மற்ற டிவைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இந்தியாவில் வரல. பட் Oppo K9 5G 7th பிளேஸில் இருக்குது. அதுவும் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. iQOO Z3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 9th பிளேஸில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்டில் இருக்குது. அதோட அமேசானில் Mi 11X 20,999 அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்லையும் இமெயிலையும் வந்து இது 20,999 அதாவது 6,000 ஆஃபர் எங்களால் கிளைம் பண்ண முடியல, வெறும் 3,000 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ட்ரை பண்ணியிருந்தா இது அமேசானில் கரெக்டாக இருக்கா இல்லை ஃபேக்காக அமேசான் இதை ரிவீல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெக்னோ கேமன் 18 ஒரு சீரீஸாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா நிறைய டிவைசஸ் வந்து இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு. இது 18 and 18P ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக் எப்போ மாதிரி நல்லா தான் இருக்குது. இதில் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G88லையும் 18P அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் உடைய ஹீலியோ G96 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி டிவைஸாக தான் இவங்க கொண்டு வரலாம். முதல்ல குளோபலாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த டிவைஸ் வரலாம். அதோட நிறைய பேர் கேட்கறது என்னன்னா Realme GT மாஸ்டர் எடிஷன் வாங்கலாமா இல்லைனா Realme GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் இந்தியாவில் வருமா அப்படிங்கிறது தான். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரியால்மியுடைய CEO தான் மாதவ் ஷேட் அவங்களே வந்து இந்தியாவில் Realme GT மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் வராது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பாக்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணி லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வராது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9RT வருது. அந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ வந்து மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் அதுக்கப்புறம் 9RT ரெண்டுமே வரும்போது வந்து காம்படிஷன் வரும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் வந்து மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் வராது அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை GT தான் வேணும்னா Realme GT மாஸ்டர் இப்போ ரொம்பவே அஃபோர்டபுள் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணலாம். POCO பிராண்டுக்கு இந்தியாவில் ஒரு புது மாடல் நம்பர் IMEI டேட்டா பேஸில் லிஸ்டிங் ஆயிருக்கு. 10R3Cல நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M சீரீஸில் M4 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், மீடியாடெக் டைமென்சிட்டி. ஸோ ஒரு 5G டிவைஸாக இது கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ POCO M சீரீஸ்லையும் இந்தியாவில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட iQOO Z5 ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. Snapdragon 778ல அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஒரு சீரீஸாக நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருக்கு. நம்ம டெக் அப்டேட்லேயே பார்த்துருந்தோம். இப்போ iQOO Z5X அதுக்கப்புறம் Z5 Pro 2 டிவைஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. Z5X உடைய சில ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 900 ஒரு 5G டிவைஸாக வந்து இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ப்ரோ வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனலில் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iQOO Z5 பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த சீரீஸில் இன்னும் 2 டிவைஸ் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. Redmi K50 சீரீஸில் 3 மாடல்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. K50, K50 Pro, K50 Pro Plus. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் தெரிய வந்திருக்கு. மூணுமே வந்து AMOLED பேனல் கொடுக்குறாங்க. Pro Plus மட்டும் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து லேட்டஸ்ட் சிப்செட் Snapdragon 898ல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ரெண்டுமே உங்களுக்கு Snapdragon 888ல கொண்டு வராங்க. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே Pro Plus வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல், மற்ற ரெண்டுமே 50 இல்லைனா 48 மெகா பிக்சலோட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. ஸோ Redmi K50 சீரீஸில் 3 டிவைசஸ் லேட்டஸ்ட் சிப்செட்டோட இவங்க கொண்டு வருவாங்க. மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 12 MIUI 13ஓடையும் இவங்க கொண்டு வரலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Mi 11 Ultra. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரஞ்சித். கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.